ஜெய் ஜெகத்மாதா பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி. சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய க்ரீம் ஓம் ஸ்வாகா. நமது மனசில் பக்தி வளர வேண்டுமானால் புராணங்கள் படிக்க வேண்டும். நிறைய புராண கிரந்தங்கள் நமக்கு எல்லா மொழியிலேயும் கிடைக்கும், எல்லா பாஷையிலேயும் கிடைக்கும், எல்லா லாங்குவேஜிலையும் கிடைக்கும். அந்த புராண கிரந்தங்கள் என்று சொல்லப்பட்டதெல்லாம் வெறும் கதைகள் அல்ல. இப்போ பாருங்க, இப்போ இந்த நாட்டில் நடக்கப்பட்ட விஷயங்கள் இல்லையா, அரசியல் தலைவர்களாக இருக்கப்பட்டவரோட கதைகள் எல்லாம் ஒரு ரொம்ப வருஷங்கள் போகும்போது இது கதை என்று சொல்லுவாங்க. இந்த சம்பவங்களே கதை என்று சொல்லுவாங்க. கலைஞர் அப்படி ஒரு ஆள் வாழ்ந்திருந்தார், ஜெயலலிதா அப்படி ஒரு ஆள் வாழ்ந்திருந்தார், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கதைகளாக மாறிவிடும். அது சம்பவம் என்று சொல்லாது. இந்த சம்பவங்கள் ரொம்ப காலம் பழக்கம் வரும்பொழுது, ஆயிரம் வருஷங்கள் ஆகும்போது அது கதைகள் என்று சொல்லும். அதே போல புராண காலங்களில் சதுர்யுகங்களில் பின்ன பார்த்தால் ஆரம்பத்தில் உண்டாயிருந்த கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இந்த யுகங்களில் எல்லாம் நடந்த சம்பவங்கள் இப்போ கதைகள் அப்படி சொல்லுவாங்க. அது கதைகள் அல்லே, உண்மையானது தான். இப்போ பாருங்கோ, அயோத்தியாவிலே கனனம் செய்து ஸ்ரீராமச்சந்திரன் அங்கேத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த அயோத்தியா என்ற புரி பட்டணம் அங்கத்தான் இருந்தால், அந்த கொட்டாரம் அங்கத்தான் இருந்தது, அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையோ. அப்போ அது கதை அல்லை. அது எப்போ? திரேதாயுகத்தில் லட்சக்கணக்கு பலாயிரம் லட்சம் வருஷங்களுக்கு முன்னே உள்ளதுதான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அதுபோல புராணங்களில் உள்ள சம்பவங்கள் எல்லாம் வெறும் கதைகள் என்று நினைக்கக்கூடாது. அதெல்லாம் பழைய காலத்து நடந்த சம்பவங்கள் தான். இது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கப்பட்டது கலியுகம் தான். இந்த கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துவாபர யுகத்தில் மட்டுமல்ல, அதுக்கு முன்னே கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இந்த யுகங்களிலே எல்லாம் பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த சில ஆளுகள், அதாவது புண்ணியாத்மாக்கள், அடிக்கடி சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்து கொண்டிருந்தது. புராணங்கள் படித்தால் நிறைய தெரியும். ரிஷிமாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க. எப்படி? இறந்து போய் ஆத்மாவல்லே, உடலோடு சொர்க்கத்துக்கு போவாங்க, திரும்பி பூமிக்கு வரும். சொர்க்கத்தில் தேவாசுர யுத்தத்தில் பங்கெடுக்கிறதுக்காக அர்ஜுனன் போய் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டது, திரும்பி வந்ததாக புராணத்தில் மகாபாரதத்தில் சொல்றதுண்டு. அப்போ பாருங்கோ, இதெல்லாம் அதாவது சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது நமக்கு அப்பிராபியம் அல்லே, அதாவது நமக்கு கிடைக்காதது ஒன்று என்று சொல்ல முடியாது அந்த காலத்தில். இப்போ அது கலியுகம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது எப்படி நமக்கு கிடைக்கும், அதை பற்றி ஒரு சின்ன சம்பவம், ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன், கேளுங்கள். திரேதாயுகத்தோட அவசான காலத்தில், துவாபர யுகம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பாரதத்தில் முத்கலன் அப்படின்னு ஒரு பிராமணன் வாழ்ந்து கொண்டிருந்தது. முத்கலன், அவர் பேர் முத்கலன். ஒரு சாது பிராமணன், ரொம்ப சாது, ஏழை. அவருக்கு பெரிய பேராசைகள் ஒன்றும் இல்லை. ஒரு கிராமத்தில் சின்ன ஒரு குடிசையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மனைவி இருக்கு, 4 குழந்தைகளும் இருக்கு. அப்போ புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்கிற, பிராமணன் பிட்சை எடுத்து வாழ வேண்டும் அப்படி சொல்லியிருக்கிறது உண்டு. இல்லை, கிடைக்கப்பட்ட தட்சிணையால வாழ வேண்டும். பிராமணனுக்கு மற்ற தொழில்கள் இல்லை. பிராமணனோட தொழில் என்று சொன்னால் பௌரோகித்யம் தான். அதாவது வேதங்கள் கற்றுக் கொடுக்கறது, வேதிக் யாகங்கள் பண்றது, இதெல்லாம் இதுதான் புரோகிதம், பௌரோகித்யம் அப்படி சொல்லுவாங்க. அது பண்ண விருப்பம் இல்லை என்றால், இல்லை அதுக்குள்ள வாய்ப்பு அமைஞ்சு கிடைக்கவில்லை என்றால், நீ பிட்சை எடுக்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணுவார்னால், இவர் போய் பிட்சை எடுப்பாங்க. பிட்சை எடுக்கிறது, அதிலிருந்து கிடைக்கப்பட்டது நேர் பாதி எடுத்துட்டு அவர் தானத்துக்காக மாற்றி வைக்கும். யாரு போஜனம் இல்லாமல் அந்த கிராமத்தில் இருக்கிறதோ, எந்த வீட்டில் ஆகாரம் இல்லாமல் கஷ்டமாக இருக்கிறதோ, பாதியை கொண்டு போய் அங்கே கொடுக்கும். மறுபடி பாதி தான் இருக்கிறது. அந்த பாதியை கொண்டு வந்துட்டு 2 டிவைடு பண்ணி அதில் பகுதி யாகங்கள், இவர் டெய்லி இந்த அக்னிஹோத்திர யாகம் பண்ணுவாங்க.
அந்த காலத்தில் பிராமணன் என்றால் அக்னிஹோத்திர யாகம் பண்ணித்தான் ஆக வேண்டும். அந்த அக்னிஹோத்திரம் எதுக்கு பண்றது என்றால் இந்திராதி தேவ பிரீதிக்காக. நீங்க பார்த்திருப்பீங்க, புராண கதைகளை அடிஸ்தானமாக்கி சில ஓவியங்கள், ஆர்ட் ஓவியங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல எல்லாம் ரிஷிமார் இருந்து யாகம் பண்றதாக நீங்க பார்த்திருப்பீங்க. அது மாதிரி சினிமாகளிலேயும் பழைய காலத்துள்ள பக்தி படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, ரிஷிமார் இருந்து யாகம் பண்றது. அது அக்னிஹோத்திர யாகம், அந்த யாகத்துக்கு பேரு. அந்த யாகத்தினால இந்திராதி தேவன்மாருடைய, அதாவது லோகத்துக்கு பாதுகாப்பு தரப்பட்ட லோக பாலகன்மாராக இருக்கப்பட்ட முத்கலன் என்ற சாது பிராமணன் பிச்சை எடுத்து கிடைக்கப்பட்ட அந்த தானியங்கள், பிச்சை எடுத்தால் தானியங்கள் கிடைக்கும். அந்த காலங்களில் காசல்ல, தானியங்கள் கிடைக்கும். அந்த தானியத்தை கிடைக்கப்பட்டது ரெண்டா டிவைடு பண்ணி அதில் ஒரு பாகம் அந்த கிராமத்தில் அன்னைக்கு யாருக்கு தான் போஜனம் இல்லையோ, பட்சணம் இல்லையோ, கஷ்டமாக இருக்கிறதோ அவருக்கு கொடுக்கறது, தானம் செய்யறது. பேலன்ஸ் உள்ள ஒரு பாகத்தை மறுபடியும் ரெண்டா பகுத்துட்டு அதில் ஒரு பாகம் அவரோட நித்தியம் நடத்தக்கூடிய அந்த யாகத்துக்காக எடுக்கிறது. மறுபடியும் உள்ள ஒரு பாகம், அந்த பாகம்தான் இவருக்கு வைஃப் இருக்கு, குழந்தைகள் 4 பேர் இருக்கு, அவளுக்கும் இவருக்கும் போஜனத்துக்காக. அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டில் என்னைக்குமே வறுமை இருக்கு, தாரித்யம் அங்கே இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அந்த தாரித்திரத்தில் இவருக்கு எந்த துக்கமும் கிடையாது, இவருக்கு சந்தோஷம்தான். இவர் மனைவி கிட்ட கேட்கும், நான் இப்படி பண்றதுல உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே பிரபு. அந்த காலத்தில் அப்படித்தான் தன்னுடைய பதியே ஈஸ்வரனாகத்தான் கணக்காக்கும் பாரியமார் மனைவி. அவர் சொன்னார், பிரபு தங்களுடைய சந்தோஷம் ஏதோ அதுதான் என்னுடைய சந்தோஷம், அப்படி சொன்னார். அப்போ பல நாள்களிலேயும் இவர் ஹஸ்பண்டு வைஃபு நிறைய சாப்பிடவே முடியாது, ஏன்னா ஒன்றும் இல்லை, குழந்தைகளுக்கு கொடுக்கும், குழந்தைகளுக்கு கொடுத்தாச்சுன்னா இவருக்கு கிடைக்காது. அப்படி இந்த ஒரு மாசத்துல 10 நாள் தான் இந்த முத்கலனுக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்படி இருந்தும் இவர் சந்தோஷம்தான். அதிலேயே அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் ஏகாதசி அன்னைக்கும் மாசத்துல 3 நாள் இவர் உபவாசம்தான், ஒண்ணுமே சாப்பிட மாட்டார். இப்படி காலங்கள் கழிஞ்சு வந்தது. இவர் பஞ்சாங்கம் படிக்கும், ஜாதகம் பார்க்க தெரிஞ்ச ஆள் தான். அதுக்காக எல்லா இடத்துலையும் போய் ஜாதகம் ஒன்றும் பார்க்கறது இல்லை. அப்புறம் இவர் சொன்னார், இவரோட வைஃபு கிட்ட சொன்னார், எனக்கு காலம் முடிய போகிறது, இப்போ எனக்கு மரணத்தோட காலம் ஆகியிருக்கிறது, அதனால நீ ஏதாவது தொழில் செய்து கொட்டாரத்தில் போய் ஏதோ தொழில் கேட்டு அங்கே ஏதோ சின்ன ஒரு வேலை கிடைச்சால் அதை வச்சு குழந்தைகளை நீ காப்பாற்ற வேண்டும், நான் இனிமேல் அதிகம் காலம் இருக்காது அப்படி சொன்னார். சரி அப்படின்னு அந்த அம்மா அதை ஒத்துக்கொண்டாச்சு. அப்போ ஒரு 15 நாளுக்குள்ளே எனக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு முத்கலனுக்கு தெரியும். ஒரு நாள் முத்கலன் அவரோட நித்திய கர்மம் அந்த அக்னிஹோத்திர யாகம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பயங்கரமாக இருக்கப்பட்ட ஒரு பிரகாஷ் அவர் முன்னாடி பிரத்யட்சமாயிருச்சு. பார்த்தால் சொர்க்கத்தில் இருந்து ஒரு தேர் அவர் முன்னாடி வந்திறங்கி இருக்கிறது. ஒரு தேர், தேருன்னா தெரியும் இல்லையோ, தங்க தேர். 2 தேவதூதன்மாரும் வந்திருக்கிறது. இவருக்கு இதில் ஒன்றும் அற்புதம் ஒன்றும் தோணவில்லை. இவர் கேட்டார், நீங்க யாரு, எதுக்கு வந்திருக்கீங்க, இந்த ஏழையின் ஆசிரமத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்க, இந்த ஏழையின் குடிசைக்கு எதுக்கு வந்திருக்கீங்க, நீங்க வழிமாறி வந்து விட்டதோ அப்படின்னு கேட்டார். இல்லே முத்கலா, உனக்கு இப்போ நீ இறந்து போக போகிறது, ஆனா உனக்கு நீ மகா புண்ணியவானாக இருக்கிறதுனால உனக்கு மரணம் இல்லை, நீ உடலோட சொர்க்கத்துக்கு போக வேண்டும், அதற்கு உன்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படி சொன்னார். யார் உங்களை அனுப்புனாங்க அப்படி கேட்டார். சொர்க்கலோகத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட தேவேந்திரன், தேவலோகத்துக்கு அதிபன் தேவேந்திரன் தான். அந்த லோகத்தில் இங்கே நமக்கு பிரைம் மினிஸ்டர் நாடு பறிக்கிற மாதிரி அங்கே தேவேந்திரன் தான் தேவலோகம் பறிக்கிறது, அவர் தான் அனுப்பியிருக்கிறார். சாதாரணமாக ஒரு ஆளுக்கு மரணம் வரும்பொழுது யமலோகத்தில் இருந்து, யமலோகம் என்று சொன்னால் அது பாதாளத்தில் தான் இருக்கிறது, அங்கே இருந்து யமதர்மன் தூதன்மாரை விடும், அவர் தான் வந்து கூட்டிட்டு போறது இந்த ஆத்மாவை. இங்கே உனக்கு மரணம் இல்லை, உடலோட சொர்க்கத்துக்கு வர அழிச்சிட்டு வந்திருக்கு அப்படி சொன்னார். அப்புறம் இவர் கேட்டார், சரி நான் வர்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரலாம், ஆனால் எனக்கு சின்ன ஒரு சந்தேகங்கள் இருக்கிறது. இந்த சொர்க்கலோகம் என்று சொன்னால் எங்கே இருக்கிறது, சொர்க்கத்தில் போனா என்ன நடக்கும் அப்படியெல்லாம் கேட்டார். அப்புறம் இவர் சொன்னார், இந்த தேவதூதன்மார் சொன்னார்,
பூமிக்கு நேர மேலே உள்ளதுதான் சொர்க்கம். பூமிக்கு நேர மேலே உள்ள உலகம் சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு அதிபன் தேவேந்திரன். தேவேந்திரன் தான் அங்கே பரணம் நடத்துகிறது. சொர்க்கத்தில் வந்தால் அங்கே வாழப்பட்டவருக்கு பால்யமோ வார்த்தக்கியமோ கிடையாது. பால்யம் இல்லை, வார்த்தக்கியமும் கிடையாது. அதை வார்த்தக்கியம்னா ஜரானரை பாதித்து வயசாகி போகிறது. என்னைக்கும் யௌவனம் தான். அங்கே துக்கங்கள் இல்லை, ரோகங்கள் இல்லை. எந்த நேரத்திலையும் மனசு ஆனந்தமாக இருக்கும். நினைக்கப்பட்டது எல்லாமே கிடைக்கும். எங்கே போனோமோ மனசில் நினைச்சால் போதும், அந்த நேரத்தில் அங்கே போய் விட்டது. என்ன வேணுமோ மனசில் நினைச்சால் போதும், அது ஃப்ரெண்டிலே வந்து விட்டது. இதுதான் தேவலோகம். அப்போ இவர் கேட்டார், அப்போ அதோட முடிஞ்சு போச்சா? அதுக்கு மேலே? ஆமாம், அதுக்கு மேலே இருக்கிறது. தேவலோகத்துக்கு மேலே பிரம்மலோகம், அதற்கு மேலே விஷ்ணு லோகம், அதற்கு மேலே சிவலோகம், அதற்கு மேலே பரபிரம்மஸ்வரூபிணியாக இருக்கப்பட்ட பராசக்தி வாழும் இடம். இதல்லாமல் சிவலோகத்துக்கு உபலோகங்களாய், அப்படின்னா சிவலோகத்தோடு சேர்ந்து அப்படி சொல்லலாம், கணபதி பகவான் வாழப்பட்ட இடம், சுப்பிரமணிய பகவான் வாழப்பட்ட இடம், இப்படி எல்லாம் இருக்கிறது. அப்போ பூமியில உள்ள மனுஷர் இறந்து போய்விட்டால் எங்க போய்விடும் அப்படி கேட்டார். இது என்ன சந்தேகம்? பூமியிலிருந்து நேர சொர்க்கத்துக்கு தான் வர வேண்டும் மனுஷ ஆத்மாக்கள். சொர்க்கத்தில் வரும்பொழுது அவருக்கு அங்கே ஒரு சரீரம் கிடைக்கும். இது பகவத்கீதையில் ஒரு கன்ஃபியூஷன் உண்டாகப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆத்மாவு சொர்க்கத்திலே போகுது, ஆத்மாவு வசிக்கிறது, அப்படியெல்லாம் தான் கீதையிலே சொல்லியிருக்கிறது. ஆனால் ஆத்மாவுக்கு சுகபோகங்கள் அனுபவிக்கக்கூடிய பவர் கிடையாது. ஆத்மாவென்றால் சரீரம் இல்லாத, என்ன சொல்லலாம், காட்டு மாதிரி. அதுதான் ஆத்மாவு என்று சொல்லப்பட்டது. உடம்பு இருந்தால்தான் சுக துக்கங்கள் அனுபவிக்க முடியுமே தவிர உடம்பு இல்லாமல் இது ஒன்றும் அனுபவிக்க முடியாது. சொர்க்கத்தில் போய் ஆத்மாவு நரகத்தில் போய் ஆத்மாவை எப்படி தண்டிக்கிறது? நரகத்தில் சொர்க்கத்தில் எப்படி சுகபோகங்கள் அனுபவிக்க முடியும்? அப்போ அங்கேயும் நமக்கு இங்கே நஷ்டப்படப்பட்ட சரீரம் அங்கே கிடைக்கும். ஆனால் அங்கே பால்யமோ வார்த்தக்கியமோ இல்லை. இப்படியெல்லாம் தேவதூதன்மார் சொன்னார். ஆனால் ஒரு விஷயம் என்ன என்றால், தேவலோகத்தில் போகப்பட்ட ஆளுக்கு, பூமியில் புண்ணியம் செய்தவனுக்கு மட்டும்தான் தேவலோகத்தில் வசிக்க முடியும். ஆனால் அந்த புண்ணியத்தின் காலம் முடியும் போது மறுபடியும் பூமியில் வந்து பிறக்க வேண்டும். ஓஹோ, இவர் கேட்டார், ஓஹோ, அப்ப பிரம்மத்தின் லோகத்துக்கு போனால், பிரம்மலோகத்துக்கு போனால் அந்த ஆத்மாவுக்கு மறுபடியும் ஜனனம் கிடையாது. அது பிரம்மத்தில் லயிச்சு விடும். எப்படி? நம்ம ஜலத்தில் உப்பு கலக்கிற மாதிரி, இல்லை சுகர் கலக்கிற மாதிரி, அது அதிலேயே சேர்ந்து விடும். இன்னும் ஒன்று சொன்னால், பாலில் தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆனால் நமக்கு அது வேறுதிரிச்சு எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? சும்மா பால் கொண்டை வச்சுட்டு அதிலிருந்து வெண்ணெய் எடுக்க முடியுமா, நெய் எடுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி பிரம்மத்தில் லயிச்சு விடும். அப்போ விஷ்ணு லோகத்தில் போனால் விஷ்ணுவில் லயிச்சு விடும், சிவலோகத்தில் போனால் சிவனில் லயிச்சு விடும். பராசக்தி இருக்கும் இடத்துக்கு யாருக்கும் போக முடியாது. அங்கே போக பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரன்மார் மட்டும்தான் அங்கே போக முடியும். அது இந்த சதுர் யுகத்தோட அந்திய காலம் வரும் பொழுது இந்த பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரன்மாரும் பராசக்தியில் லயிச்சு விட்டு மறுபடியும் ஆரம்பத்திலே இருந்தே சதுர் யுகம் ஆரம்பிக்கும். இப்படியெல்லாம் சொன்னார். அப்போ சுருக்கமாக நான் இப்போ எங்கே போக போகிறேன்? சொர்க்கத்துக்கா இல்லை விஷ்ணு லோகத்துக்கா? அதாவது இந்திரலோகத்துக்கா, விஷ்ணு லோகத்துக்கா, சிவலோகத்துக்கா? எங்கே போக போகிறேன்? நீங்கள் சொர்க்கத்துக்கு தான் வரப்போகிறோம். சொர்க்கத்தில் இருந்து தான் இந்த தேர் வந்திருக்கு. அப்போ சொர்க்கத்தில் வந்தால் எனக்கு மறுபடியும் புனர்ஜென்மம் உண்டு இல்லையா? கண்டிப்பாக. நீ இங்கே செய்திருக்கப்பட்ட புண்ணியம் சொர்க்கத்தில் வரும்போது ஒரு பர்டிகுலர் காலாவதி ஆகும் பொழுது அந்த புண்ணியம் தீர்ந்து போய்விடும். அதுக்கு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இது பலமுறை சொல்லப்பட்டது, இருந்தாலும் சொல்கிறேன், கேளுங்க. இப்போது நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சுட்டு நம்ம ஒரு டூரு போகிறோம். ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர், இப்படி எங்கேயாவது போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். போகும்போது சும்மாவா போவீங்க? ஒரு நல்ல வண்டி வீட்டில் இருந்தால், அப்படி இல்லைன்னு ஒரு கார் புக் பண்ணி இந்த பணத்தை எடுத்துகிட்டு தான் நம்ம போகிறது இல்லையா? நிறைய பணம் கையில் எடுத்துகிட்டு தான் போவோம். அந்த பணம் செலவு பண்ணி தான் அங்கே உள்ள சுகபோகங்கள் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறது. ஸ்டார் ஹோட்டலில் தங்குகிறோம், ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றோம், சுற்றுலா இடங்கள் எல்லாம் போய் பார்க்குறோம், நிறைய இஷ்டப்பட்ட பொருட்கள் வாங்குகிறோம். இங்கே எல்லாம் நமக்கு செலவாகிறது எது? நம்மளோட கேஷு கம்மியாக வந்து கொண்டே இருக்கும். கடைசியில் பணம் கொஞ்சம் ஆகும் பொழுது திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்துவிடும். கொஞ்சம் பணத்தோடு தான் திரும்பி வருது. ஏன்னா வீட்டில் வந்தாச்சுன்னா அடுத்த மாதத்துக்குள்ள செலவுக்குள்ள பணம் நம்ம கையிலே இருக்கும். அதுபோல்
சொர்க்கத்தில் போகும் பொழுது அங்கே சுகபோகங்கள் எல்லாம் அனுபவிக்கும் பொழுது உன்னுடைய புண்ணியங்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டே வரும். புண்ணியம் ரொம்ப குறைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடி கொஞ்சம் புண்ணியத்தோடு கூடி சேர்ந்து நீ பூமியில் வந்து பிறக்கும். அடுத்த ஜென்மத்தில் நீ ஒரு ராஜகுமாரனாக பிறக்கும் அப்படி சொன்னார். அப்போ இவர் சொன்னார், சொர்க்கத்தில் வந்தால் கொஞ்சம் காலம் தான் என்னால் வாழ முடியும் இல்லையா? ஆமாம். சரி, இப்போ நான் புண்ணியம் செய்திருக்கிறதுனால எனக்கு சொர்க்கத்தோட வாசல் திறந்திருக்கிறது, நீங்கள் என்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறது. எப்படி உள்ளவர் சொர்க்கத்தில் வராமல் இருக்கும்? நான் சொர்க்கத்துக்கு வர வேண்டும் என்று எந்த புண்ணியமும் செய்யவில்லை. புண்ணியம் என்று நினைச்சு நான் ஒன்றும் பண்ணவும் இல்லை. என்னுடைய மனசந்தோஷத்துக்காகத்தான் நான் பிக்ஷை எடுத்து எனக்கு கிடைக்கப்பட்ட அந்த தானியத்தை அடுத்தவருக்கு கூட. வறுமையின் துக்கம் எனக்கு தெரியும், வறுமையின் துக்கம் வேதனை அது எனக்கு தெரியும். அதனால எனக்கு கிடைக்கப்பட்டதில் பாதி யாரு இன்னைக்கு வறுமையில் இருக்கோ, இன்னைக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கோ அவனுக்கு கொடுத்தேனே தவிர சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்றும் நான் கொடுக்கவில்லை. அது என்னுடைய மனசோட சந்தோஷம், ஒரு சுகம். அடுத்தவனுக்காக தானம் செய்துட்டு அன்னைக்கு நான் பட்டினி இருக்கும்போது எனக்கு அதிலே மகா ஆத்ம சந்தோஷம். இல்லாமல் எனக்கு சொர்க்கம் வேண்டும் அதுக்கு ஒன்றும் நான் கொடுக்கவில்லை, செய்யவில்லை. ஆனால் நீங்கள் அது புண்ணியம் என்று சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், எது செய்தால் சொர்க்கம் கிடைக்காது? எப்படிப்பட்ட ஆளுகளுக்கு தான் சொர்க்கம் கிடைக்காது? இல்லை, சொர்க்கத்திலே வரக்கூடிய வழி, சொர்க்க வாசல் யார் முன்னாடி அடையும்? எந்த ஆத்மாவு வரும்பொழுது சொர்க்க வாசல் அடைக்கப்படும். இது கொஞ்சம் சொல்லுங்களே அப்படி சொன்னார். தேவதூதன்மார் அங்கே உட்கார்ந்திருக்கார். இவர் அந்த யாகத்தில் தேவன்மார்க்கு தேவ பிரீதிக்காகத்தான் யாகம் பண்ணிட்டு இருக்கு. அந்த யாகத்தில் உள்ள ஹவிசுகள் இவருக்கும் கொடுத்தாச்சு. சொல்கிறேன் கேளுங்கள் அப்படி சொன்னார். நானும் உங்களிடம் இதை பற்றி அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாகா.